வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருணோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருணுக்கு 2 பேக் டு பேக் சர்ப்ரைசஸ் வந்து கிடைச்சது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வந்தது, ஒன்று உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோர் ரூம் பில் அடிக்குது, எல்லாரும் போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா கேக். ஸோ தட் அருணுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லி கேக்கு, ஒரு லெட்டரும் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் ஒரு சில ஸ்வீட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லெட்டரை தான் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அருண் வந்து வாங்கிட்டு வெளியே போய் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்த மாதிரி பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே வந்து அந்த லெட்டரை படிக்கும்போது கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூரியஸாக பார்க்குறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து செம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் படித்து முடிச்சுட்டு ஹார்லி குயினுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்த்டே விஷஸ் வந்து அதில் இருந்தது. ஸோ நான் இந்த பர்டிகுலர் லெட்டரை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் காமிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கையும் வந்து காமிக்கிறாரு. சிவகுமார் அந்த லெட்டர் ஃபுல்லாக படிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அர்ச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க அப்பா அம்மாவும் வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரில். ஸோ அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ள ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூ முத்துக்குமரன் அண்ட் தென் அருணுக்கு இருக்கிற இஷ்யூவை வந்து டைவர்ட், இது வந்து பிளான் பண்ணது தான். காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுல இதுவும் ஒன்று. இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசணும். லைக் இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த மீன் டைம் நம்ம வந்து கேக் அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் தென் எல்லாரும் வந்து கார்டன் ஏரியாவில் செட்டப்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக்கு, அதாவது கேசரி வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த கேசரியை வந்து கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மீன் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து கூப்பிட்டு லைக் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவர் கண்ணு கட்டி அங்கே உள்ளே போய் லைக் டோர் கிட்ட வந்து நிற்க வச்சுறாங்க. இதெல்லாம் ஆஸ் பர் பிளான் வந்து செமையாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் கண்ணை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடையில் மறைஞ்சி இருந்து இந்த மாதிரி பாட்டு பண்ணாங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே அருண் அப்படின்ற மாதிரி சொல்லவே அருண் வந்து லிட்டரலாக அழுதுட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோட லைஃப்பில், இதை கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொன்னார். விஜய் விஷால் வந்து அவரை ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக் வெட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கேக் தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு கேசரி, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண அந்த பர்டிகுலர் கேக்கை தான் வந்து வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹார்லி குயின் அமிச்ச அந்த பர்டிகுலர் கேக்கை வெட்டிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்துறாங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஹார்லி குயின் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்துறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த கேக் அண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்தி சொல்கிறாரு. ஸோ தட் இந்த மாதிரி லைக் அவரோட பர்த்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரபுளாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பிக் பாஸ் சீசன்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்திருக்குமான்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அவருக்கும் சரி வியூவர்ஸான நம்பருக்கும் சரி மனதில் அப்படியே பதியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பர்த்டே செலிப்ரேஷனில் நிறைய விஷயங்கள் எமோஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வீட்டுக்குள்ளே நான் இன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி தான் வந்து அவரோட பர்த்டே வந்து கொண்டாடப்பட்டது. அண்ட் தென் கேர்ள்ஸ் டீம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. மலர்கள் கேட்டேன், அந்த பாட்டை வந்து பாடி அவருக்கு வந்து டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ அருமையாக இந்த பர்டிகுலர் பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் வந்து 2 சர்ப்ரைஸும் வந்து உடைக்கப்பட்டது. ஸோ பிக் பாஸ் வந்து கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்ப்ரைஸ், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிளான் பண்ண அந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேக் வந்திருக்கும். பட் அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு, 2 ஒரே இடத்துல நடக்கட்டும், அதாவது ஒரே டைமில் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக இவங்களும் கேசரி ப்ரிப்பேர் பண்ணாங்க, கேக்கும் கரெக்டாக வந்தது. ஸோ 2த்தையும் வச்சு கட் பண்ணி செமையாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.